ஓம் சாய்ராம். எனதருமை பிள்ளையே, உன் வீட்டில் இதுவரை நீ பல முறை பல சின்னஞ்சிறு அழகிய செடிகளை வாங்கி வீட்டின் வெளியே வைத்திருப்பாய். ஆனால் இதுவரை ஒரு முறை கூட ஒரு பூக்கள் கூட பூக்கவில்லையே, ஏன் சாயப்பா என்று கேட்டாயல்லவா? ஏனென்றால் உன்னை சுற்றி நிறைய கண்திருஷ்டி, பொறாமை, போட்டி போன்ற தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் உன்னை சுற்றியே இருக்கின்றனர். அவர்கள் சிறியவர்களாகவும் இருக்கலாம், பெரியவர்களாகவும் இருக்கலாம். அவர்கள் உன் முன்னால் நன்றாகத்தான் பேசுவர். நீ நன்றாக இருப்பாய் என்றும் கூட சொல்வர். ஆனால் அதெல்லாம் மாயை. சாயப்பா, நீங்கள் என்னுடன் இருக்கும் பொழுது பொறாமை எண்ணம் கொண்டவர்களின் எண்ணம் என்னை எப்படி தாக்கக்கூடும் என்றுதானே கேட்கிறாய். உன் கர்ம வினைகளின் ஆட்டம் அதிகமாக இருக்கும் பொழுது நான் உன் அருகில் இருந்தபோதும் என்னால் உன்னிடம் நெருங்க முடியாது. உன் கர்ம வினைகளின் தாக்கத்தை குறித்து உனக்கு நல்லது நடக்கவே நான் உன்னிடம் இருந்து தட்சிணை பெற யாராவது சில எளிய மனிதர்கள் மூலம் வந்து பெற்றுக்கொள்வேன். அவர்கள் உடனே உனக்கு தரும் ஆசீர்வாதமானது நான் உனக்களிப்பதாகும். அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் உன்னிடம் சொல்வது, முடிந்தவரை யாருக்காவது ஒருவேளை உணவோ ஆடையோ வாங்கி கொடு. சாப்பாட்டிற்கே வழி இல்லாத நிலையிலும் பிறருக்கு உதவும் மனம் உன்னிடத்தில் வேண்டும். இதை மட்டும்தான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன். என் பிள்ளையே, உன் கர்மவினை உன்னை பாடாய்படுத்திக் கொண்டிருப்பதால் உன் உடலும் உள்ளமும் சோர்வாக உள்ளதை நான் அறிவேன். ஏதாவது ஒரு பழத்தை உன் சாயப்பா முன் வைத்து அதை சூரிய அஸ்தமனத்திற்கு பின் அந்த பழத்தை நீ மட்டும் சாப்பிடு. உன் உடல் உபாதை, மனநோய், மன அழுத்தம் எல்லாம் நீங்கி உன் உடலுக்கும் மனதுக்கும் புத்துணர்ச்சியும் சந்தோஷமும் விரைவில் கிடைக்கும். உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே உன் மனமும் எண்ணமும் ஆரோக்கியமாக சிந்திக்க தொடங்கும். உன் வாழ்க்கை மட்டும் அன்று, உன் வீடும் அழகிய பூக்கள் மலரும் பூந்தோட்டமாய் மாறப்போகிறது. உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது. நீ நீண்ட காலமாய் எதிர்பார்த்த ஒரு சுப நிகழ்வு உன் வாழ்வில் அரங்கேறப் போகிறது. என் உயிராய் என்றும் நீ இருப்பாய். இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.